ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். வீடியோக்கு லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இங்க 2 பேர் வந்து ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோயின் வராங்க, வந்து டென்ஷன் ஆகுறாங்க. நீங்க என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து கேக்குறாங்க. அவங்க வந்து உங்க அம்மாவை கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு போனா இங்க எதுக்கு வந்தேங்கிறாங்க. உங்க 2 பேருக்கு அசிங்கமாவே இல்லையா, இங்க இருந்து இப்படி பண்றீங்க அப்படிங்கிறாங்க. எதா இருந்தாலும் என்ன சொல்லு, மென்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணவா முடியும், அது உனக்கு தெரியாதா அப்படிங்கிறாங்க. ஹீரோயின் வந்து பேகை தூக்கி வீசுறாங்க. அப்ப வந்து அவங்க வந்து அந்த இடத்த விட்டு அந்த ஒரு லேடி வந்து போயிடுறாங்க. அப்ப இவர் மட்டும்தான் இருக்கிறாரு. இவர் யாருன்னா நம்ம ஹீரோயினோட வந்து லவ்வர் தான். இப்போ வந்து இவங்க இப்படி பண்ணனங்காட்டி இவங்க வந்து பிரேக்கப் பண்ணிருவாங்க. நம்ம ஹீரோயின் வந்து என்னன்னா, அவங்க வீட்ட வந்து தனியா இருக்கங்காட்டி, கூட யாராவது ஒருத்தவங்கள ரூம்மெண்ட்டா தங்க வச்சிருக்கலாம். ஏன்னா, எங்களுக்கு அமௌண்ட் தேவைப்படுறங்காட்டி இது பண்ணியிருக்காங்க. இவங்க ஒரு டாக்குமெண்ட் போட்டு தான் சைன் பண்ணியிருப்பாங்க. ஏற்கனவே நீ சைன் பண்ணல, ரிசைன் பண்ணிட்டேல்ல, அப்புறம் எதுக்கு நீ இப்படியெல்லாம் பண்ற? காசுக்காக நீ என்ன வேணா பண்ணுவியா? உனக்கு நான் எவ்வளோ காசு குடுத்தேன் தெரியுமா? பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். என் ட்ரீமே வந்து பிசினஸ் ஸ்டார்ட் பண்றது தான். ஆனா நான் குடுத்தேன். நீ என்ன பண்ணுன? அப்படிங்கிற மாரி சொன்னாங்க. நீ தான் வாலண்டரியா கொண்டு வந்து காச குடுத்த. அதுக்கு பேர் வந்து வாலண்டரி டொனேஷன் தான். அத பத்திலாம் இப்ப பேசக்கூடாது. அது இல்லாம நான் உனக்கு ரென்ட்டாலாம் இனிமேல்லாம் தர முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ஹீரோயின் வந்து கோவப்பட்டு கத்துறாங்க. அதனால அவரும் வந்து அங்கிருந்து போயிடுறாரு. ஹீரோயின் வந்து இவரு கூட வந்து பிரேக்கப் பண்ணிடுறாங்க. அதனால ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. வந்து ஆன்லைன்ல ஒரு நியூஸ் அப்டேட் பண்றாங்க. என்னன்னா வந்து ரூம் அவைலபிளா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இத வந்து போஸ்ட் பண்ணி யாராவது வந்தாங்கன்னா, உங்களுக்கு ரூம வாடகைக்கு விட்டு இவங்களுக்கு கொஞ்சம் காசு தேவைப்படுது. அதனால தான் வந்து ரூம வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க. இங்க வந்து ஒருத்தி வரா. இவ வந்து என்ன ஹீரோவ வந்து மீட் பண்ண போறா. எல்லாமே ரெடியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றா. ஹீரோ பேர் வந்து ஷூ. சரி ரெடியா இருக்குதுல்ல அப்படிங்கிற மாரி கேட்குறாரு. ஆமா ரெடியா இருக்குன்னு சொல்லிடுறாங்க. இங்க ஹீரோயின் வந்து வீட்ட பார்க்கறதுக்காக ஒவ்வொருத்தரா வராங்க வாடகைக்கு. ஆனாலுமே ஒருத்தர் வந்து என்னன்னா, "இவ தனியா இருக்கா, உனக்கு கம்பெனி குடுக்கவா?" அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் கேட்கறாரு. இவங்களுக்கு பிடிக்காம இவங்க வெளிய தொரத்தி விட்டுர்றாங்க. இன்னொருத்தி வரா. இன்னொருத்தி வந்து என்னன்னா வந்து, கேர்ள் கூடயா இருக்கிறது? அப்பனா நெறைய பசங்கள்லாம் வருவானுங்க. அதனால இந்த வீட்லாம் செட் ஆகாதுங்கிறா. இன்னொருத்தி, "என்னடா இப்படி சொல்றா?" அப்படிங்கிற மாதிரி வந்து இவ அப்படியே முழிக்கிறா. அடுத்தது ஒரு பாட்டி வராங்க. "இந்த வீடு ஓகே தான். என் பையன், மருமக, பேரன் எல்லாம் கூட்டிட்டு வரேன். ஆனாலுமே இந்த வீடு வந்து ரொம்ப சின்னதா இருக்கு. அதனால கொஞ்சம் காசு கம்மி பண்ணிக்கிறேன்." அப்படிங்கிற மாரி கேட்கறா. அதனால இவ வேணான்னு சொல்லிடுறா. கடைசில தான் நம்ம ஹீரோ தான் வந்து அப்படியே ஹீரோயின் வீட்டுக்குள்ள வராங்க. வந்ததுக்கு அப்புறமா ஹீரோயின் அப்படியே வந்து பார்க்குறாங்க. ஷூ வந்து சொல்றாரு, "நான் உனக்கு எக்ஸ்ட்ரா 500 தரேன்." அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாரு. "நான் இந்த வீட்ல இருந்துக்கலாமா?" அப்படிங்கிறாரு. ஆனா ஒரே ஒரு ரெக்வெஸ்ட் தான். என்னன்னா வந்து, "உன் கூட சேர்ந்து தான் வந்து டிவி பார்ப்பேன், குக் பண்ணுவேன்." அப்படிங்கிற மாரி சொல்றாரு. இவங்களும் வந்து சரி 500 எக்ஸ்ட்ரா கிடைக்குதுல்ல, ஓகேன்னு சொல்லிட்டு, "இந்தாங்க அது அக்ரீமெண்ட்ல சைன் போடுங்க." அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அப்பதான் இவர் நெனச்சு பார்க்குறாரு, "உண்மையாவே என்ன உனக்கு ஞாபகமே இல்லையா?" அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் நெனச்சு பார்த்துட்டு, ஓகேன்னு சொல்லிட்டு இவருமே வந்து சைன் போட்டுர்றாரு. வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து அமௌண்ட் குடுக்குறாங்க. அமௌண்ட்ட வாங்கிட்டு அவங்க சொல்றாங்க, "நீங்க ரொம்ப ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்டா இருக்கீங்க." அப்படிங்கிறாங்க. "உனக்கு காசு தானே வேணும். காசு எடுத்துட்டு இந்த இடத்த விட்டு போயிரு. என்ன தயவு செஞ்சு டிஸ்டர்ப் பண்ணாத." அப்படின்னு சொல்றாங்க. சரி காச வாங்கிட்டேன்ல, அதனால நான் போயிருவேன். நீங்க எதுவும் பயப்படாதீங்க. நான் மறுபடியும் வருவேன்லாம். நான் இந்த காசு நீ ஏற்கனவே ஒரு பாய் ஃப்ரெண்ட 2 நாளைக்கு முன்னாடி கண்டுபிடிச்சேல்ல, அவன் கூட போ அப்படிங்கிற மாதிரி வந்து இவரு சொல்லிர்றாரு. கரெக்ட்டு தான். ஆனா என்ன, இப்பதான் கையில காசு இருக்குதுல்ல, அதனால அவன போய் கட் பண்ணி விட்டுருவேன். அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. "அது என்னமோ பண்ணு. அது உன் வேல. என்ன டிஸ்டர்ப் பண்ணாத போ." அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாரு. அங்கருந்து போயிர்றாங்க. ஹீரோயின் பேர் வந்து லூ. எப்படியோ அவள கொஞ்சம் க்ளோஸ் ஆயிட்டோம் அவகிட்ட. அப்படிங்கிற மாரி வந்து ஹீரோ வந்து நெனச்சு பார்க்குறாரு. ஹீரோயின் வந்து இங்க குளிச்சுட்டு அப்படியே டவலோட வந்து அப்படியே அவங்க நடந்து வந்துட்டுருக்காங்க. ஹீரோ வந்து அப்படியே அவங்க வீட்டுக்குள்ள வராங்க. அப்படியே 2 பேரும் வந்து மீட் பண்ணிக்கிறாங்க. உங்கள பார்த்ததுமே சொல்றாரு, "சாரி." அப்படியே பார்த்ததுமே ரொம்ப ஸ்டன்னிங்கா இருக்கீங்களா? அப்படியே நின்னுட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாரு. "உங்களுக்குலாம் என்னால இப்ப எதுவும் ஹெல்ப்லாம் பண்ண முடியாதுங்கிறாங்க." "ஏய் நீ என்ன ரொம்ப எதா இருந்தாலும் சீரியஸா எடுத்துக்கிறேங்கிறாங்க." "இங்க பாருங்க நான் ரொம்ப ஜென்டில்மேன். நான்லாம் எதுவும் தப்பு பண்ண மாட்டேன். நீங்க வந்து அப்படியே குளிச்சுட்டு ட்ரெஸ்ஸே போடாம வந்திருக்கிறீங்க. வந்தீங்க சரி, ஒழுங்கா ரூம்குள்ள போ வேண்டியதானே." அப்படிங்கிறாங்க. "இது என் வீடு. நான் எங்க வேணா நடப்பேன், எங்க வேணா போவேன். உனக்கு என்ன? உனக்கு என்ன பிரச்சனை? வரதா இருந்தா வீட்டு கதவு தட்டிட்டு வரமாட்டியா?" அப்படிங்கிறாரு. "ஏங்க நீங்க மறந்துட்டீங்களா? நான் வந்து இந்த ஓனர் தெரியுமா இந்த வீட்ல. அதனால ஓனர் யாருமே வந்து வீட்டு கதவ தட்டிட்டுலாம் வரமாட்டாங்க. அது மட்டும் இல்லாம உங்க சேஃப்டிய நீங்க தான் பார்த்துக்கணும். அது மட்டும் இல்லாம என்னதான் நான் நல்லவனா இருந்தாலுமே என் ஹார்ட் பிளட் தானே நானும் ஒரு நார்மல் பெர்சன் தான். அதனால எப்ப என்ன பண்ணுவேன்னு தெரியாதுங்கிறாங்க." ஹீரோயின் அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டு, இப்படியெல்லாம் போய் காசுக்காக என்னத்தெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியதா இருக்குதுன்னு சொல்லிட்டு வந்து ஹீரோயின் போயிருவாங்க.
ஹீரோயின் டிவி பார்த்துட்டு இருப்பாங்க. அப்ப ஹீரோ வந்து உட்காந்து அப்படியே கைய போட்டு இது பண்ணுவாரு. இவங்க தள்ளி தள்ளி போய் உட்காருவாங்க. "நீ எதுக்கு வந்து என் பக்கத்துல உட்கார்ற?" அப்படிங்கிறாங்க. "டிவி பொசிஷன் இங்க உட்காந்தா தான் நல்லா தெரியுது. டிவிக்கும் சேர்த்து தானே காசு வாங்குறீங்க." அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. "இங்க உட்காந்து பார்த்தா தான் வந்து டிவி நல்லா தெரியுது. அதனால தான் உங்க பக்கத்துல வந்து உட்கார்றேன்." அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் சொல்றாரு. அதுக்கு வந்து ஹீரோயின் வந்து, "இப்படி என்னடா இது இவன் இப்படியெல்லாம் பண்றான். காசுக்காக என்னலாம் இது பண்ணிட்டு இருக்கும்போது, எப்பவுமே எனக்கு பிரச்சனை பண்றதுக்காகவே நீ வர்றையா?" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "அதெல்லாம் இல்ல. நம்ம டிவி பார்க்கலாம்." அப்படிங்கிற மாதிரி தான் வந்து அவரு சொல்றாரு. ஹீரோயின் வந்து ஹீரோயினுக்கு அப்படியே கோவமா வருது. பொறுத்துக்கணும், பொறுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து நெனச்சுட்டு இருக்காங்க. அப்பதான் யாரோ வந்து கதவ தட்டுறாங்க. யாருன்னு சொல்லிட்டு ஹீரோயின் போய் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. யாருன்னா, அவன் பழைய பாய் ஃப்ரெண்ட் தான் வந்துர்றாங்க. "நீ எதுக்கு இங்க வந்த? உனக்கு என்ன இங்க வேலைங்கிறாங்க." "இன்னைக்கு உனக்கு பர்த்டே இல்ல. ஞாபகம் இருக்கா?" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "என் பர்த்டே வந்தா உன் கூட எந்த சம்மந்தமும் இல்ல. நீ எதுக்கு வர?" அப்படிங்கிற மாரி சொல்றாரு. ஆனாலுமே அவர் உள்ள போய் கேக்க வச்சர்றாரு. வச்சதுக்கு அப்புறம் தான் அவர் சொல்றாரு, "சாரி. நான் தெரியாம இது பண்ணிட்டேன். நான் ஒருத்தி கூட கான்டாக்ட்ல இருந்தேன். நான் அவள வந்து பிரேக்கப் பண்ணிட்டேன். அவ இனிமேல் டிஸ்டர்ப் பண்ண மாட்டா." அப்படிங்கிற. "நீ என்னமோ பண்ணிட்டு போ. அதெல்லாம் எனக்கு தேவையில்ல." அப்படிங்கிற மாரி சொல்லிர்றாங்க. ஆனாலுமே இவரு வந்து, "நம்ம 2 பேரும் இனிமேல் ஒண்ணாவே இருக்கலாம்." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஹீரோயின் வந்து கைய எடுத்து விட்டுறாங்க. "இங்க பாரு, நீ வேணுனா வருவ, வேணாட்டி போவ. ஆனாலுமே மறுபடியும் நீ என்ன சொன்னாலும் நான் கேட்கணுமா? அதெல்லாம் இல்ல. இனிமேல் என் லைஃப்ல உனக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்ல." அப்படிங்கிற மாரி வந்து சொல்றாங்க. சான்ஸே இல்லைங்கிறாரு. "அதெல்லாம் இல்ல. நம்ம ஒண்ணா தான் இருக்கணுங்கிறாங்க." "இங்க பாரு, நீ கனவுலாம் கண்டுட்டு இருக்காத. நம்ம 2 பேரும் பிரிஞ்சுக்கிட்டோம். உனக்கு காசு குடுத்தத வந்து நாய்க்கு சாப்பாடு போட்டதா நெனச்சுக்கிட்டேன்." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "என்ன? என்ன சொன்ன? என்ன நீ நாயின்னு சொல்றியா?" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அவரு ரொம்ப கோவப்படுறாரு. கரெக்ட்டா அந்த இடத்துக்கு வந்து ஹீரோ வந்துடுறாரு. ஹீரோ வந்துட்டு, "ஒழுங்கா பிரச்சனை பண்ணாம வெளிய போ." அப்படிங்கிறான். "நீ யார்றாங்கிறாங்க?" "நான் யாரா வேணா இருந்துட்டு போறேன். நீ எதுக்கு இங்க வந்த? நீ ஃபர்ஸ்ட்டு இங்கேருந்து வெளிய போ." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "ஏய்! இவ என் கிளாஸ்மேட் தெரியுமா?" அப்படிங்கிற மாரி வந்து சொல்றாரு. "ஓ! பிரேக்கப் ஆயி கொஞ்ச நாள் தான் ஆகுது. அதுக்குள்ள இன்னொருத்தவங்க கூட டேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டியா? என்ன லேடி நீ எல்லாம்?" அப்படிங்கிற மாரி சொல்லி தப்பா பேசிர்றான். அதான் சொல்றாங்க, "இங்க பாரு, உனக்கு ஒரு டைம் சொன்னா புரியாதா? உன்ன இனிமேல் நான் பார்க்கவே கூடாது. நான் இந்த வீட்ல வந்து வாடகைக்கு இருக்கிறேன். சைன் பண்ணியிருக்கேன். அதனால நீ கம்முனு வெளிய போயிரு. இல்லாட்டி நான் உன்ன என்ன பண்ணுவேன்னு தெரியாது." அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. சரி நான் போயிருவேன். ஆனா மறுபடியும் வந்து உங்கள என்ன பண்றேன் பாருங்கிற மாரி சொல்லிட்டு அந்த ஆளுமே வந்து போயிர்றாரு. ஹீரோயின் வந்து தேங்க்ஸ் சொல்றாங்க. "இன்னைக்கு உனக்கு பர்த்டேவா?" அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்கறாங்க. "ஆமா" அப்படின்னு சொல்றாங்க. "ஓகே" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்து பர்த்டே வந்து செலிப்ரேட் பண்றதுக்காக கேக்கு, கிஃப்ட் எல்லாமே வந்து ஹீரோ வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காரு. 2 பேருமே வந்து அப்படியே ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஹீரோயின் வந்து தேங்க்ஸ் சொல்றாங்க ஷூக்கு. "ரொம்ப தேங்க்ஸ். என் பர்த்டேக்கு என் கூட இப்படி ஸ்பெண்ட் பண்றங்காட்டி, ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து இந்த மாரி ஒருத்தவங்க வந்து என் பர்த்டே வந்து செலிப்ரேட் பண்றாங்க. என்னதான் வந்து நீங்க வீட்டுக்கு வாடகைக்கு வந்தாலுமே வந்து நீங்க நல்லவங்களா தான் இருக்கிறீங்க." அப்படிங்கிறாங்க. "அப்படியா? சரி." அப்படின்னு சொல்லிட்டு இவரு சொல்றாரு. அதுக்கு தான் வந்து ஹீரோயின் வந்து அழுகுறாங்க. "ஏன் அழுகுற? அழுகாத. நீ அழுதேன்னா எனக்கு ஒரு மாதிரி ஃபீலா இருக்கு." அப்படிங்கிற மாரி வந்து ஹீரோ சொல்லிட்டு கைய வந்து கண்ண தொடச்சு விடுறாரு. அதான் சொல்றாங்க, "எவ்வளோதான் நெனச்சு பார்த்தாலுமே எனக்கு ரொம்ப மனசு வலிக்குது தெரியுமா?" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு ஹீரோயின் வந்து கதறி கதறி வந்து அழுக ஆரம்பிச்சுர்றாங்க. "உனக்கு இதெல்லாம் சொன்னா உனக்கு புரியவே புரியாதுங்கிறாங்க." "அதெல்லாம் இல்ல எனக்கு புரியும்." அப்படின்னு சொல்லிட்டு தான் ஹீரோ வந்து ஒண்ணு சொல்றாரு. "எனக்குமே இந்த மாரி லைஃப்ல ஒரு அன்ஃபர்கெட்டபிள் ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு." அப்படிங்கிறாங்க. "ஆனா இப்ப நாங்க 2 பேரும் ஒண்ணாவே இல்ல. எனக்கு அவள எவ்வளோ தெரியுமா புடிக்கும்." அப்படின்னு சொல்றாங்க. அது அது அவளுக்கு தெரியவே இல்ல." அப்படிங்கிறாங்க. "என்ன சீக்ரெட் லவ்வா?" அப்படிங்கிற மாரி வந்து ஹீரோயின் கேட்கறாங்க. "ஆமா." "அப்புறம் என்னாச்சு? சொல்லு, சொல்லு." அப்படிங்கிற மாரி வந்து ஹீரோயின் கேட்கறாங்க. ஹீரோ வந்து என்னன்னா, "அவகிட்ட நான் லவ்வே சொல்லல. லவ் சொல்றதுக்கு கொஞ்சம் பயமா இருந்துச்சு." அப்படிங்கிறாங்க. "என்ன பயமா? ஏன் பயம்? நீ ஒரு யூஸ்லெஸ்ஸா இருக்கிற தெரியுமா? பார்க்கறதுக்கு நல்லா அழகா தான் இருக்கிற. ஆனாலுமே எதுக்கு லவ் சொல்லலாம் வந்து பயப்படுற?" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "இங்க பாரு, எப்படி லவ் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் வந்து உனக்கு டீச் பண்றேன். சரி டீச் பண்றேன்னு" சொல்லிட்டு அப்படியே ஹீரோயின் போய் அப்படியே வந்து கிஸ் பண்ணிருவாங்க ஹீரோவ. இப்ப 2 பேரும் தள்ளி போயிருவாங்க. ஹீரோ வந்து, "சாரி நான் ரொம்ப குடிச்சுட்டேன். அதனால தான் தெரியாம பண்ணிட்டேன்." அப்படிம்பாங்க. "இல்ல, இல்ல நானும் ரொம்ப குடிச்சுட்டேன் தான். அதனால தான் இப்படி சாரி." அப்படிம்பாங்க. ஹீரோயின் அங்கருந்து போலான்னு சொல்லிட்டு எந்திரிப்பாங்க. "இரு, இரு நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு ஹீரோயின வந்து அவங்க ரூம்குள்ள கூட்டிட்டு போய் வந்து படுக்க வைக்கலான்னு சொல்லிட்டு போய் படுக்க வைப்பாரு. 2 பேரும் வந்து பெட்ல படுத்துப்பாங்க. படுத்ததுக்கு அப்புறமா இவங்க 2 பேருக்குள்ள வந்து ரொமான்ஸ் நடக்கும். எல்லாம் நடந்து முடிஞ்சிரும். காலையில ஆயிரும். காலையில அப்படியே வந்து ஹீரோயின் வந்து எந்திரிச்சு பார்ப்பாங்க. "என்னடா இது லாஸ்ட் நைட் நடந்துச்சு." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு ஷாக் ஆயிட்டு அவங்க ட்ரெஸ்லாம் வந்து சேஞ்ச் பண்ணிருவாங்க.
என்ன அவசரம்? ஏன் போற? அப்படிங்கிற மாரி கேட்பாங்க. ந நைட்டு ரொம்ப குடிச்சுட்டேன். அதனால தான் வந்து நேத்து நைட் அப்படி ஆயிருச்சு. அத வந்து ஒரு ஆக்சிடென்ட்டா நெனச்சு மறந்துரு. அத மனசுலலாம் வச்சுக்காத அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. அதான் சொல்றாங்க, "அப்ப எனக்கு நீ ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க மாட்டியா?" அப்படிம்பாங்க. "நீ ரொம்ப இர்ரெஸ்பான்சிபிலிட்டியா பேசாத" அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, ஹீரோயின் வந்து, "சும்மா உன் இஷ்டத்துக்கே எல்லாம் பண்ணாத, சரியா? இனிமேல் என் பக்கத்துல வந்து எனக்கு இதெல்லாம் பண்ணாத" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, ஹீரோயின் வந்து அங்கருந்து எந்திரிச்சு போயிர்றாங்க. அப்புறம் வந்து இவங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்லாம் ரெடி பண்ணிடுறாரு. ரெடி பண்ணதுக்கு அப்புறமா வந்து, "இங்க பாரு நம்ம 2 பேரும் ரூம்மேட் தான். எனக்கு எதுக்கு நீ ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்து இப்படிலாம் பண்ற? நேத்து நைட்டு நடந்த ஏதோ ஆக்சிடென்ட்டா நடந்துருச்சு. அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்காதேன்னு சொல்றேன்ல. எனக்கு நீ சமைச்சதெல்லாம் ஒண்ணும் வேணாம்." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "ஏங்க ரூம்மேட்டா இருந்தா சாப்பாடுமா ஷேர் பண்ணக்கூடாது. வாங்க சாப்பிடலாம்." அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாரு. ஆனாலுமே ஹீரோயின் வந்து வேணாங்கிறாங்க. "அப்ப தப்பு என் மேல இல்லைங்க, உங்க மேல தான் இருக்கு." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "ஏய் நீ என்ன ஐடியால இப்படியெல்லாம் பேசுற?" அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்கறாங்க. "ஒண்ணும் இல்ல." அப்படிங்கிற மாரி தலையாட்டுறாரு. "சரி நான் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிறேன். தேங்க்ஸ்." அப்படிங்கிற மாரி சொல்லிர்றாங்க. அப்படியே ஹீரோ வந்து அப்படியே வந்து தெரியுது உனக்கு எவ்வளோ அவசரம்னு. கண்டிப்பா இனிமேல் நீ என் பக்கம் தான் இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு நெனச்சு பாக்குறாரு. ஹீரோ வந்து டிவில படம் பாத்துட்டு இருப்பாரு. அப்ப ஹீரோயின் வந்து அவசரமா வெளிய போவாங்க. அப்ப ஹீரோயின கூப்பிட்டு கேட்பாரு, "இங்க வா நம்ம 2 பேரும் படத்துக்கு போலாமா?" அப்படிங்கிற மாரி கேட்பாங்க. ஹீரோயின் வந்து, "எனக்கெல்லாம் படத்துக்கு வர புடிக்காது." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு ஹீரோயின் வந்து வெளிய போயிருவாங்க. இவளுக்கு ஏதோ அவசரம் போல. அதனால தான் இவ வெளிய போறா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் நெனச்சுட்டு இருப்பாரு. இதான் சூவோட அசிஸ்டன்ட். இவங்க ஏதோ சைன் வாங்குறதுக்காக ஒரு ஃபைல் தூக்கிட்டு வந்துடுறாங்க. இவருமே வந்து சைன் போட்டுடுறாரு. போட்டதுக்கு அப்புறம் தான் உன்கிட்ட எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும் அப்படிங்கிற மாரி வந்து கேட்கறாங்க. என்ன ஹெல்ப்ன்னு கேட்கறாங்க. இல்ல அவ ஏன் நான் என்னால லவ் பண்ண வைக்கவே முடியல. அவ எப்படியாப்பட்ட ஆளு அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்கறாங்க. அதுவா அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இவங்களும் வந்து சொல்றாங்க. ஏன் கேட்கறீங்கம்பாங்க. சொல்ல முடிஞ்சா சொல்லு. கேட்டத மட்டும் சொல்லும்பாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு எல்லாரும் வீட்டுக்கு வந்துருவாங்க. இந்த ஹீரோயினோட ஃப்ரெண்டு தான் போல. அதனால தான் இவரு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருப்பாரு. இவரு வந்து அவங்களுக்கு ஏதோ ட்ரிங்க்ஸ் மாரிலாம் ரெடி பண்ணிட்டு வந்து குடுத்துட்டு, "இந்தாங்க நீங்க 2 பேரும் கிளாஸ்மேட்டு காஃபி குடிச்சிட்டே பேசிட்டு இருங்க. நான் போயிட்டு வரேன்னு" சொல்லிட்டு போயிருவாங்க. அப்புறம் தான் வந்து அவங்க வந்து ஹீரோயின வந்து கேட்பாங்க. "இவன பத்தி நீ என்ன நெனைக்கிற? உன் பாய் ஃப்ரெண்டா?" அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. "இங்க பாரு நான்சென்ஸ் மாரி பேசாத. அவன் என் வந்து ரூம்மேட் தான்" அப்படிங்கிறாங்க. "வேற எந்த ரிலேஷன்ஷிப்பும் உங்களுக்குள்ள இல்லையா?" அப்படிம்பாங்க. "அதெல்லாம் இல்ல" அப்படிங்கிற மாரி சொல்லிருவாங்க. "எனக்கு இப்ப தான் பிரேக்கப் ஆயிருச்சு. அதுக்குள்ள எப்படி ஒண்ணும் ரிலேஷன்ஷிப்குள்ள போக முடியும்?" அப்படின்னு சொல்லுவாங்க. "இவன் வெறும் ரூம்மேட் தான்" அப்படின்னு சொல்லிருவாங்க ஹீரோயின். ரூம்மேட் தானவா! ஆனா அட்மாஸ்பியர்லாம் பார்த்தா அப்படி தெரியவே இல்ல அப்டிங்கிறாங்க. அ ஏன் 2 பேரும் என்ன ஒண்ணாவா தூங்குனீங்க? அப்டிங்கிற மாதிரி வந்து கேட்டாங்க. அதுக்கு தான் வந்து இவங்க சொன்னாங்க, "இல்ல நேத்து நைட்டு தெரியாம நடந்து போயிடுச்சு. மறுபடியும் அப்படியெல்லாம் நடக்காது." அப்டிங்கிற மாரி சொல்றாங்க. இவன் எந்த எந்த மாரி ஆளுன்னே தெரியல அப்டிங்கிற மாரி சொல்றாங்க. அப்பதான் வந்து இவ வந்து, "என்ன உன் கன்னத்துல ப்ளஷ் இருக்கு?" அப்டிங்கிறாரு. "நீ வந்து ஜென்ஸ பார்க்குற விதமே வந்து தப்பா இருக்குது. நான் சொல்ற மாரி பாரு. அப்பதான் வந்து புடிக்கும்." அப்டிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. எனக்கு அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "நீ எப்பவுமே ஸ்டூபிட்டா தான் இருப்பியா?" அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் ஹீரோயின் வந்து அவங்க ஃப்ரெண்டு கிட்ட கேட்பாங்க. "எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா? இவன் எப்படியாப்பட்ட ஆளுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம்." அப்படிங்கிற மாரி சொல்லி கேட்பாங்க. அந்த டைம் கரெக்ட்டா கால் வரும். ஏன்னா அவங்க அம்மா கீழ விழுந்து ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருப்பாங்க. அதனால ஹீரோயின் போய் ஹாஸ்பிட்டல்ல பார்க்க போயிருவாங்க. ஹீரோயினோட அம்மா ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. "அம்மா எப்படி இருக்கு? இப்போ உங்களுக்கு வலி பரவாயில்லையா?" என்னன்னு கேட்பாங்க. "நான் நல்லா தான் இருக்கேன். நீ எதுவும் கவலைப்படாத." அப்படிங்கிற மாரி வந்து சொல்லுவாங்க. கரெக்ட்டா அங்க ஹீரோ வந்து அவங்களுக்கு ஃப்ரூட்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்திருப்பாரு. வாங்கிட்டு வந்துட்டு சொல்லுவாங்க, "நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க. உங்க மெடிக்கல் பில் எல்லாத்தையுமே வந்து நான் பே பண்ணிட்டேன். நீங்க வந்து எத பத்தி கவலைப்படாம ரெஸ்ட் மட்டும் எடுங்க. காச பத்திலாம் நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "எங்கனால உங்களுக்கு எவ்ளோ கஷ்டம். இது யாரு உன்னோட புது பாய் ஃப்ரெண்டா? பார்க்கவே நல்லா இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம நல்ல பையன் போல." அப்படிங்கிறாங்க. "ஐயா! இல்லங்க ஆன்டி. நீங்க எதுவும் சொல்லாதீங்க. நீங்க ஃபர்ஸ்ட்டு ரெஸ்ட் எடுங்க." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "வேற எத பத்தியும் கவலைப்படாதீங்கங்கிறாங்க." அப்ப இவ சொல்றா, "அம்மா இது பாய் ஃப்ரெண்ட்லாம் இல்ல. சும்மா என் ஃப்ரெண்டு. அவ்ளோதான்." அப்படிங்கிற மாரி சொல்றாரு. "அவ்ளோதானவா? பார்க்கறதுக்கு நல்ல பையனா இருக்கிறானே, அதனால தான் நான் கேட்டேன்." அப்படிங்கிறாங்க. "அம்மா எத பத்தியும் நீங்க கவலைப்படாதீங்க. ஃபர்ஸ்ட்டு உங்கள பத்தி நீங்க பார்த்துக்கங்க. சில விஷயத்த பத்திலாம் வந்து கவலைப்பட்டு பேசிட்டு இருக்காதீங்க." அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. அப்ப ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆயிரும். "அம்மா, புள்ள நீங்க 2 பேரும் பேசிட்டு இருப்பீங்க. நான் அதனால வெளிய போறேன்னு" சொல்லிட்டு போயிருவாங்க. ஆஃபீஸ்ல ஹீரோவும் அவங்க பிஏவும் பேசிக்கிறாங்க. என்னாச்சு அப்படிங்கிறாங்க. அவ எந்த மென்னையுமே வந்து நம்பவே மாட்டேங்கிறா. ஏன்னா மென்ஸால அவ அவ்ளோ கஷ்டப்பட்டுருக்காளா, அதனால தான் அப்படிங்கிறா. ஆனாலுமே வந்து அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இழுக்கறா. "இங்க பாரு
சும்மா சஸ்பென்ஸ் வச்சுலாம் பேசாத, எதா இருந்தாலும் ஸ்ட்ரெயிட்டா பேசு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றா. அவள பிடிக்க வைக்கிறதுக்கு ஒரு வழி இருக்கு அப்படிங்கிற மாரி சொல்றா. நீங்க கிஸ் பண்ணுங்க. அந்த கிஸ் பண்றதுலயே அவ ஃபால் ஆயிரணும் அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. ஓன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து யோசிப்பாரு. ஹீரோயின் வீட்டுக்கு வந்துருவாங்க. ஹீரோ வந்து நைட் என்ன சாப்பிடுற? நான் சமைக்கிறதுக்கு தான் கேட்கறேன் அப்படிங்கிற மாரி கேட்பாங்க. இங்க பாரு, சும்மா இந்த சிரிக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காத. நீ எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு தேங்க்ஸ். அத நான் திருப்பி வந்து உனக்கு அமௌண்ட்ட வந்து நான் கடனா தான் வாங்கியிருக்கேன். அதனால திருப்பி உனக்கு குடுத்துருவேன். அதுக்காகலாம் நீ என்ன பத்திலாம் கவலைப்பட தேவையில்ல. சரியா? அப்படிங்கிறாங்க. சரி, நீங்க அப்ப கடன் வாங்கியிருக்கீங்கன்னா, இன்ட்ரெஸ்ட் ரொம்ப ஹையா இருக்கும். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்லாம் போடுவேன். அத நினைச்சு நீங்க பயப்படாதீங்க அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. இங்க பாரு, நீ எனக்கு ஹெல்ப் பண்ணங்காட்டி ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்து பேசுற வேலையெல்லாம் வச்சுக்காதேம்பாங்க. அப்ப அவங்க சொன்ன கிஸ் பத்தி இவங்க நெனச்சு பாப்பாங்க. சரி, அப்படி உனக்கு வேற இது வேணா 2வா வந்து நீ திருப்பி குடுத்துறலாம். அதுக்கு நான் இன்ட்ரெஸ்ட் எல்லாம் போட மாட்டேன். காசும் கேட்க மாட்டேன். உனக்கு ஓகேவா? அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. ஆனா ஹீரோயின் வந்து, அதெல்லாம் இல்ல. நீ ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துக்கிற. இப்படியெல்லாம் பண்ணேன்னா உன்ன இங்க விட்டு தொரத்திருவேன் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு வந்து இவங்க கோவப்படுவாங்க ஹீரோயின். கிட்ட பேசுறது வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து ஃப்ரிட்ஜ தொறந்து பாப்பாங்க. ஃப்ரிட்ஜ் ஃபுல்லாவே வந்து ரோஸா இருக்கும். அப்பதான் ஹீரோயின் வந்து, "இங்க இருந்த என் ஸ்நாக்ஸ் எங்க?" அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. "ஸ்நாக்ஸ்லாம் செத்து போயிருச்சு. அதனால வெளிய தூக்கி வச்சுட்டு உனக்கு ஃப்ளவர் வாங்கிட்டு வந்தேன். உனக்கு இது புடிச்சிருக்குதா? சொல்லு" அப்படிம்பாங்க. "நீ என்ன பைத்தியமா? எனக்கு என் ஸ்நாக்ஸ் எங்க? எனக்கு ஸ்நாக்ஸ் வேணும். ஏன் ஜங்க் ஃபுட்லாம் சாப்பிடுவாங்களா? அதெல்லாம் சாப்பிடக்கூடாது" அப்படிம்பாங்க. "எனக்கு வந்து லோ பிளட் சுகர் இருக்கு. அதனால நான் ஏதாவது சாப்பிடணும். அதனால தான் நான் ஸ்நாக்ஸ் வாங்கி வச்சேன்" அப்படிங்குவாங்க. "ஏன்னா உனக்கு சுகர் லெவல் லோவாயிருமா? இருன்னு" சொல்லிட்டு அவரு ஓடி போறாரு கடைக்கு ஸ்நாக்ஸ் வாங்க. ஹீரோயின் வந்து வெளிய கிளம்புறாங்க. இவரு ஓடி வந்துட்டு, "எங்க போற?" அப்படிங்கிறாரு. "நான் வெளிய போய் சாப்பிட போறேன். நீ என்ன பத்தி கவலைப்படாதேன்னு சொன்னேன்ல" அப்படிங்கிறாங்க. "இல்ல, உனக்கு வந்து லோ பிளட் சுகர் இருக்குன்னு சொன்னியா? அதனால ஃபர்ஸ்ட் இத சாப்பிடு. சாப்பிட்டதுக்கு அப்புறம் எங்க வேணா போ" அப்படிங்கிறாங்க. "நீ ஒண்ணும் எனக்கு கம்பெனி குடுக்க தேவையில்ல. நீ கம்பெனி குடுக்கறதா இருந்தா நான் போய் வரமாட்டேன்" அப்படிம்பா. "இல்ல, ரோட்ல எதுவும் விழுந்துருவேன் இந்தா" அப்படிங்கிறா. "நான் சாப்பிடவே போகல. போதுமா? நீ என்ன பத்தி கவலைப்படாதேன்னு" சொல்லிட்டு ஹீரோயின் கோவப்பட்டுட்டு வந்து டேபிள்ல உட்கார்றாங்க. அப்பதான் இவரு வந்து அவர் வாங்கிட்டு வந்த ஸ்நாக்ஸ் வந்து டேபிள்ல வைக்கிறாரு. வச்சுட்டு அவர் பாட்டுக்கு போயிர்றாரு அவங்க ரூமுக்கு. ஹீரோயின் வந்து அத எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சர்றாங்க. ஹீரோயின் தூங்கிட்டு இருக்காங்க. இவரு வந்து பக்கத்துல உட்காந்து, "நீ ஏன் என்ன நம்பவே மாட்டேங்கிற?" அப்படிங்கிற மாரி வந்து நெனச்சு பாத்துட்டு இருக்காங்க. "என்ன நம்பு, நான் உன்ன எப்படியெல்லாம் நடத்துவேன் தெரியுமா?" அப்படிங்கிறாங்க. ஹீரோயின் கண்ண தொறந்துடுறாங்க. "நீ எதுக்கு இங்க வந்து உட்காந்துருக்கேங்கிறாங்க." "இல்ல, உனக்கு சாப்பாடு வாங்கிட்டு வந்திருக்கிறேன். எந்திரிச்சு கொஞ்சம் சாப்பிடுறியா?" அப்படிங்கிற மாரி வந்து ஹீரோயின் சொல்றாங்க. "எனக்கு பசிக்கல. நீ போ" அப்படின்னு சொல்லிர்றாங்க. "கொஞ்சமாவது சாப்பிடு. கோவத்த அந்த சைடு வச்சுட்டு ஃபர்ஸ்ட்டு சாப்பிடு" அப்படிங்கிறாங்க. அப்பதான் ஹீரோயின் வந்து எந்திரிச்சு உட்காந்துக்கிறாங்க. "நீ பேசாம வெளிய போ" அப்படிங்கிறாங்க. "இல்ல, நான் போக மாட்டேன்" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "உன் மேல எனக்கு கோவம்லாம் ஒண்ணும் இல்ல. ஆனாலுமே வந்து உன்ன ஹர்ட் பண்ணணும்னு நான் நெனைக்கல" அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. சொன்னதுக்கு அப்புறம் தான் வந்து, "நீ ஏதோ ஒரு கண்டிஷன் சொன்னேல்ல, அந்த கண்டிஷன் எனக்கு ஓகே தான். என்ன கண்டிஷன்?" அப்படிங்கிற மாரி வந்து சொல்றாங்க. கண்டிஷன் வந்து 2 கிஸ் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. அப்பனா பண்ணனா நீ இந்த அபார்ட்மெண்ட்ட விட்டு போயிருவியாம்பாங்க. "சரி, போயிர்றேன்" அப்படிங்கிற மாதிரி வந்து ஹீரோ வந்து ஒத்துப்பாரு. "அப்படின்னா எனக்கு ஓகே. வா ஸ்டார்ட் பண்ணலாம்" அப்படிங்கிற மாரி வந்து ஹீரோயின் வந்து கூப்பிடுவாங்க. "இப்ப வா" அப்படின்னு ஹீரோ கேட்பாரு. "ஆமா, இப்பதான்" அப்படிங்கிற மாரி வந்து சொல்லுவாங்க. அப்ப வந்து அப்படியே வந்து ஹீரோயின் வந்து பார்த்துட்டு, "ஃபர்ஸ்ட்டு நீ சாப்பிடு. அப்புறம் தான் எதா இருந்தாலும்" அப்படிங்கிறாங்க. "அதெல்லாம் இல்ல" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இது பண்ணுவாங்க. "உன் ஃபேஸ் பார்க்க நல்லா இருக்கு. ஆனாலுமே" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இவங்களுக்குள்ள ஃபுல்லா ரொமான்ஸ் நடந்துருது. காலையில எந்திரிக்கிறாங்க. நேத்து நைட் என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு, இவங்க 2 பேருக்குள்ள ரொமான்ஸ் நடந்தத வந்து நெனச்சு பார்த்துட்டு இருக்கிறாங்க ஹீரோயின். என்ன இது? அப்படி இப்படியே டெய்லி நடக்குதேன்னு சொல்லிட்டு, இதுக்கு எப்படியாவது ஒரு எண்ட் வைக்கணும் அப்படிங்கிற மாரி வந்து நெனச்சுட்டு இருக்காங்க ஹீரோயின். ஹீரோயின் எங்க ஹீரோவ காணோம்னு சொல்லிட்டு வீட்ல தேடிட்டு இருப்பாங்க. என்னடா இது இன்னும் ஆள காணோமே! சரி, மெசேஜ் கால் பண்ணி கேட்கலான்னு சொல்லிட்டு கால் பண்றாங்க. "எங்க போயிட்ட? ஏன் இன்னும் வரல?" அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்கறாங்க. அவரு தான் சொன்னாரு, "நான் வந்து பிசினஸ் ட்ரிப் இருக்கு. அதனால நான் வெளிய போயிட்டு கொஞ்ச நாள் ஆகும் வீட்டுக்கு வர. ஏன் என்ன மிஸ் பண்றியா?" அப்படிங்கிற மாரி கேட்கறாங்க. "இல்ல, நம்ம அக்ரீமெண்ட் ஞாபகம் இருக்கா? மறந்துட்டியா?" அதனால, "இல்ல, நான் ட்ரிப் போறேன்" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு வந்து அவரு வந்து ஃபோன வச்சர்றாரு. ஹீரோயின் வந்து என்னடா இப்படியெல்லாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு மாரி ஃபீல் பண்றாங்க. அப்பதான் ஹீரோயின் வந்து அவங்க ஃப்ரெண்ட கூப்ட்டு வந்து ஹெல்ப் கேட்கறாங்க. "அவன் எங்கேயோ போயிருக்கிறான்ல, அது எங்க போயிருக்கிறான்னு சொல்லு." "ஏன், அவன உனக்கு புடிச்சிருக்கா?" "புடிச்சதெல்லாம் இல்ல. சும்மா கேட்கறேன். அவன் எங்க போயிருக்கான்னு கண்டுபிடிக்க முடியுமாங்கிறாங்க." "அதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம். முடியாது" அப்படின்னு சொல்லிர்றாங்க. அதுக்கு வந்து ஹீரோயின் வந்து, "உனக்கு எபிலிட்டி இருக்கான்னு?" அவ ஃப்ரெண்ட் கேட்டிருப்பாங்க. "சரி போ, நானே கண்டுபிடிச்சுக்கிறேன்" அப்படிம்பாங்க. "நானு ஜாப குவிட் பண்றதுக்கு முன்னாடி வந்து எனக்கு கொஞ்சம் ஃப்ரெண்ட் சர்க்கிள் இருக்குமா, அவங்கள வச்சு எப்படியாவது அவன கண்டுபிடிக்கிறதுக்கு ட்ரை பண்றேன்" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருப்பாங்க ஹீரோயின்.
2 பேர் பேசிட்டு இருக்கிற டைம் வந்து கரெக்டா வந்து ஹீரோ வந்து நான் வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வருவாரு. அவர் வந்துட்டாராம். அப்ப நான் இங்க இருந்து போறேன். நான் வந்து உங்க 2 பேத்தையும் டிஸ்டர்ப் பண்ணலப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வந்து அவங்க ஃப்ரெண்டு போயிருவாங்க. அவரு வந்து ஹீரோயின் பக்கத்துல வந்து உட்காருவாரு. ஹீரோயினுமே வந்து என்ன பண்ணுவாங்கலாம் வந்து என்ன மிஸ் பண்ணையான்னு ஹீரோ கேட்பாரு. ஆனாலுமே ஹீரோயின் வந்து எதுவும் சொல்லாம அவருக்கு தண்ணி ஊத்தி குடுப்பாங்க. தண்ணி ஊத்தி அவரு குடிச்சதுக்கு அப்புறமா நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிரலாமா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்பாங்க. ஃப்ரெண்ட்ஸே கம்மிதாங்க அப்படிங்கிறாரு. அப்பனா நீ இந்த இடத்த விட்டு எப்ப போயிரணும் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஏங்க நீங்க மறந்துட்டீங்களா? நமக்குள்ள தான் அந்த ஒரு கிறிஸ் லெஃப்ட் இருக்கே அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. அப்படியா? அப்பனா இன்னைக்கு நைட்டே அது பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. அப்பதான் ஹீரோ அப்படியே பக்கத்துல போயிட்டு சொல்றாங்க, "என்ன விட நீ ரொம்ப அவசரப்படுறியே. சரி இன்னைக்கு நைட்டே எல்லாம் முடிச்சிரலாம்." அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு ஹீரோ வந்து இது பண்ணுவாரு. அப்ப ஹீரோயினுமே பக்கத்துல ஒரு மாதிரி பார்ப்பாங்க. ஆனா ஹீரோ வந்து எனக்கு இன்னைக்கு மூட் இல்ல அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு போயிருவாங்க. ஹீரோயினுக்கு அப்படியே வந்து டென்ஷன் ஆயிரும். வந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப வீட்ல யாரோ கதவு தட்டுவாங்க. யாருன்னு சொல்லிட்டு ஹீரோயின் பார்த்தா அவங்க எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் தான் வந்திருப்பாரு. "நான் பண்ணது தப்பு தான். என்ன நீ வெறுத்துறாத. எனக்கு தெரியும் நான் பண்ணது தப்பு தான்." அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. "என்ன சொல்றதுனாலும் வீட்டுக்குள்ள வந்து சொல்லிட்டு போ." அப்படிங்கிற மாரி வந்து அவர வீட்டுக்குள்ள வர சொல்லுவாங்க. ஆனாலுமே இவரு வந்து இவன் தான் வந்துட்டானா அப்படிங்கிற மாரி வந்து நெனைப்பாரு. கரெக்ட்டா வந்து முட்டி போட்டுருவான். "ஏன் என்ன பண்ற? ஃபர்ஸ்ட்டு நீ எந்திரி. என்னாச்சு?" அப்படிங்கிற மாரி கேட்கறாங்க. "இல்ல நான் கேம்பிளிங் போயி எல்லா காசும் வந்து நெறையா காசு தொலைச்சுட்டேன். அதனால நெறையா கடன் வாங்கி வச்சுட்டேன். அதனால எனக்கு நீ ஹெல்ப் பண்ணு." அப்படிங்கிறாங்க. "இங்க பாரு உன்ன யாரு கேம்பிளிங் போ சொன்னா? என்கிட்டலாம் காசு இல்ல. எல்லா காசும் உன்கிட்ட தான் குடுத்துட்டேங்க. எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படிங்கிற மாரி வந்து அவன் கெஞ்சுவான். ஆனாலுமே ஹீரோயின் வந்து ஏற்கனவே உனக்கு எல்லா காசையும் நான் குடுத்துட்டேன். இப்ப என்னால உனக்கு ஹெல்ப் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு கைய தள்ளி விட்டுருவாங்க. ஏற்கனவே நமக்கு பிரேக்கப் ஆயிருச்சு. இப்போதைக்கு எதுக்கு காச கேட்கற? அதெல்லாம் தர முடியாதுன்னு சொல்லிர்றாங்க. கரெக்ட்டா அந்த இடத்துக்கு வந்து ஹீரோ வந்துர்றாரு. இவரு வந்து சப்போர்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு கெஞ்சுறாங்க. ஹீரோயின் வந்து அதெல்லாம் முடியாது. என்கிட்ட அவ்வளோ காசு இல்லன்னு சொல்லிர்றாங்க. கரெக்ட்டா ஹீரோ வந்து அவர் சட்டைய பிடிச்சிடுறாரு. "நீ எதுக்கு இங்க வந்த?" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அவர் வந்து கோவப்பட்டு, "இங்க இருந்து வெளிய போ. இல்லாட்டி நான் எப்படி நடந்துக்குவேன்னு எனக்கு தெரியாது." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. இவன் வந்து என்னன்னா, இவன் யாரு? இவன் எதுக்கு இங்க வந்து இது பண்றான்? இவன ஃபர்ஸ்ட்டு இது பண்ண சொல்லு. நான் அவகிட்ட பேசிட்டு இருக்கேன்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இவங்க 2 பேரையும் தப்பா பேசிர்றாங்க. "இங்க பாருங்க இப்படியெல்லாம் பண்ணா உங்க 2 பேத்தையும் நல்லாவே இருக்க விடமாட்டேன்." அப்படிங்கிற மாரி சொல்லிர்றாங்க. அதுக்கு ஹீரோயின் டென்ஷன் ஆயி போயிர்றாங்க. அப்பதான் ஹீரோ வந்து அவன கூப்பிட்டு நில்லு அப்படின்னு சொல்றாரு. ஆமா உனக்கு எவ்வளோ காசு கடன்ல இருக்குங்கிறாரு. அவன் வந்து 3 மில்லியனோ எவ்வளவோ சொல்றான். ஹீரோ வந்து சரின்னு சொல்லிட்டு அவனுக்கு இந்த காச வந்து அனுப்பிர்றாரு. அவன் இந்த காச எடுத்துட்டு இனிமேல் இங்க வர வேல வச்சுக்காத அப்படிங்கிற மாரி சொல்லிர்றாரு. அவனும் சரின்னு சொல்லிட்டு போயிர்றான். ஹீரோயின் வேற கோவிச்சுட்டு போனாங்களா, அதனால ஹீரோவும் போய் ரூமுக்கு வெளிய நின்னு தட்டலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டே இருப்பாரு. சரி ரூம்குள்ள போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு போய் தேடுவாரு. ஆனாலுமே வந்து ஹீரோயின் வந்து அங்க இருக்க மாட்டாங்க. ரொம்ப ஃபீல் பண்ணிட்டே ஒரு பார்ல வந்து ரொம்ப ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா அங்க 2 பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஹீரோயின பார்த்துருவாங்க. "ஏய் அங்க பாரு அங்க ஒரு பொண்ணு இருக்கு. எப்படியாவது அவள போய் ஏதாவது கரெக்ட் பண்ணலாம்." அப்படிங்கிற மாரி தான் அவங்க யோசிச்சுட்டு இருப்பாங்க. கரெக்ட்டா இவங்க 2 பேரும் வந்து ஹீரோயின்ட்ட அப்படியே உழுகுற மாரி வருவாங்க. ஆனா அவங்க டேப்லெட்ல ஏதோ வந்து அவங்க ட்ரிங்க்ஸ்ல வந்து கலந்துட்டு போயிருவாங்க. ட்ரிங்க்ஸ்ல வந்து டேப்லெட் கலந்தது வந்து ஹீரோயினுக்கு வந்து தெரியாது. அத வந்து அவங்க குடிச்சிருவாங்க ஹீரோயின். அப்படியே ஹீரோயினுக்கு வந்து மயக்கம் வந்து விழுந்துருவாங்க. அந்த டைம் கரெக்ட்டா வந்து ஒரு கால் வரும். யாருன்னா ஹீரோ தான் ஹெல்ப் பண்ணுவாரு. "எங்க இருக்க?" அப்படின்னு கேட்பாரு. "இங்க தான் நான் பார்ல தான் இருக்கேன்." அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. "சரி நீ அங்கேயே இரு நான் வரேங்கிற" மாரி சொல்லிருவாங்க. ஆனாலுமே அதுக்குள்ள ஹீரோயினுக்கு வந்து மயக்கம் வந்து விழுந்துருவாங்க. இந்த 2 பேரும் வந்து "வா அவ மயங்கிட்டா. வா இன்னைக்கு இவள வச்சு நம்ம என்ஜாய் பண்ணலாம்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இவள வந்து ஒரு இடத்துக்கு கடத்திட்டு போறதுக்காக அவள கூட்டிட்டு வந்துட்டு இருப்பானுங்க. கரெக்ட்டா வந்து அங்க ஹீரோ வந்துருவாரு. "ஏய் என்ன நெனச்சுட்டு இருக்கீங்கன்னு?" சொல்லிட்டு அவள புடிச்சுட்டு இவனுங்க 2 பேத்தையும் புடிச்சு அடிச்சுருவானுங்க. அவனுங்க 2 பேரும் அடி வாங்கிட்டு வந்து, "ஏய் நீ யாரு? உன் வேலைய நீ பார்த்துட்டு போ. நீ எதுக்கு இங்க வந்த?" அப்படிங்கிற மாரி சொல்லுவா. "ஏய் இவ வந்து என்னோட ஆளு." அப்படிங்கிற மாரி வந்து சொல்லுவாங்க. அதுக்கு வந்து அவங்க வந்து, "டேய் வேணாம்டா பிரச்சனை ஆயிருவான்னு" சொல்லிட்டு அவங்க 2 பேருமே வந்து அங்கருந்து போயிருவாங்க. ஹீரோயின வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து படுக்க வச்சிருப்பாரு. ஹீரோயினுமே வந்து தூங்கி எந்திரிச்சிருப்பாங்க. எந்திரிச்சதுக்கு அப்புறமா நைட் என்ன நடந்துச்சு, ஃபைட் நடந்ததெல்லாம் வந்து நெனச்சு பார்த்துட்டு இருப்பாங்க. நைட்டு குடிச்சிட்டு மறுபடியும் இப்படி ஆயிடுச்சா, இது ஏன் இப்படியே நடக்குது அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி யோசிச்சுட்டே இருப்பாங்க. இது எல்லாமே அங்க ஒரு ட்ரெஸ் எடுத்து வச்சிருப்பாரா, இது எல்லாமே எனக்கு தான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிறியா அப்படிங்கிற மாரி வந்து ஹீரோயின் யோசிச்சுட்டு இருப்பாங்க. எங்கேயோ அங்க வந்து சத்தம் கேட்கும். என்னடா சத்தம் கேட்குதுன்னுபாங்க. இதுதான் வந்து ஹீரோயினியோட ஃபியான்சி. அவங்களுக்கு 2 பேருக்கும் என்கேஜ்மெண்ட் ஆயிருக்கும். இப்ப எதுக்கு வந்து இங்க ஒரு பொண்ணு கூட தங்கியிருக்கிற? இப்ப வந்து என்ன வந்து பேசாதேன்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவாரு. என்ன நான் பேசுறது உள்ள இருக்கிற ஒரு பொண்ணுக்கு கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இது பண்றியா? நம்ம 2 ஃபேமிலி சேர்ந்து என்கேஜ்மெண்ட் ஆயிருச்சு. இந்த பொண்ணுலாம் வொர்த்தே இல்ல அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. இது யாரும்பாங்க. இவங்க உங்க ஃபியான்சியா? அப்படிங்கிற மாரி வந்து ஹீரோயின் கேட்பாங்க. ஆமா எங்க 2 ஃபேமிலி ஏற்கனவே வந்து எங்களுக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிருச்சு அப்படிங்கிற மாரி வந்து சொல்லுவாங்க.
அத பத்தி நீ கேட்காதேம்பாங்க. ஆனாலுமே ஹீரோ வந்து சொல்லுவாரு, "ஆமா ஃபேமிலில பேசி எங்களுக்கு என்கேஜ்மென்ட் பண்ணி வச்சாங்க. ஆனா எனக்கு இவ கூட எந்த ஃபீலிங்குமே இல்ல. எப்படியாவது இந்த கல்யாணத்த நான் தடுத்து நிறுத்திருவேன்." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "என்ட்ட வந்து நீங்க இவ்வளோலாம் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு தேவையில்ல." அப்படிங்கிற மாரி சொல்றாரு. "ஏய் உனக்கு எவ்வளோ திமிரு இருந்தா இதெல்லாம் இவகிட்ட சொல்லிட்டு இருக்கிற?" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு வந்து அவ திமிரா தான் அந்த புள்ள பேசுறா. ஆனாலுமே ஹீரோ வந்து ஹீரோயின கைய பிடிச்சு எங்கேயோ ரூம்குள்ள இழுத்துட்டு போறாரு. ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. அவக்கு மேல எனக்கு எந்த ஃபீலிங்குமே இல்ல. நான் இந்த கல்யாணத்த கண்டிப்பா நிறுத்திருவேன் அப்படிங்கிறா. நான் என்ன உனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிம்பாங்க. நம்ம 2 பேரும் லவ் பண்றோம்னு சொல்லிட்டு அவகிட்ட நடிச்சு அவள இங்கேருந்து தொரத்தணும். அதான் அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. சரின்னு சொல்லிட்டு ஹீரோயினுமே வந்து ஹெல்ப் பண்றேன்னு சொல்லி ஒத்துருப்பாங்க. வெளிய வந்துட்டு இவங்க 2 பேர் சொல்லுவாங்க. நாங்க 2 பேரும் வந்து லவ் பண்றோம் அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. அந்த பொண்ணு வந்து, "என்ன நீ லவ் பண்ணிக்கோ. எனக்கு ஒரு பிரச்சனை இல்ல. நீ எத்தன பேர வேணாலும் லவ் பண்ணிக்க. ஆனா என்ன மட்டும் தான் நீ கல்யாணம் பண்ணணும். சரியா?" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஹீரோ கேட்குறார், "நீ என்ன நான்சென்ஸ் மாரி பேசுற? நாங்க 2 பேரும் லவ் பண்றோம் அப்படிங்கிற மாரி சொல்றோம்ல. அத பத்தி எனக்கு கவலை இல்ல." அப்படிங்கிற மாரி அந்த பொண்ணு சொல்லிர்றா. அந்த பொண்ணு மிரட்டியும் பார்க்குறா. இல்லாட்டி உங்க அம்மாவ சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிற மாரி சொல்றா. ஆனாலுமே இவரு என்ன சொல்றாரு, "இந்த கல்யாணத்த நான் கண்டிப்பா நிறுத்திருவேன்." அப்படிங்கிறாரு. "நீ எப்படி நிறுத்துவ?" அப்படிங்கிறாங்க. எனக்கு புடிக்கவே இல்ல இந்த கல்யாணம் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஆனாலுமே இந்த பொண்ணு வந்து கோவப்பட்டுட்டு, "அப்படியா! நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்ற வரைக்கும் நான் இந்த வீட்ட விட்டு போமாட்டேன்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அவங்க போய் வந்து சோஃபால வந்து உட்காந்துக்கிறாங்க. அப்பதான் ஹீரோவும், ஹீரோயினும் வந்து ஒரு பிளான் பண்றாங்க. ஹீரோயின் சொல்றாங்க, "எனக்கு ரொம்ப பசிக்குது. எனக்கு சிக்கன் செஞ்சு தர்றீங்களா?" அப்படிங்கிற மாரி கேட்கறாங்க. "சரி வா சமைச்சு தரேன்." பேபின்லாம் கூப்பிடுறாரு இவரு. 2 பேரும் குக் பண்ண வராங்க. அவரு ஆப்ரான் கட்டுறதுக்கு போறாரு. இவங்க வந்து "வேணாம், வேணாம் நான் கட்டி விடுறேன்" அப்படிங்கிறாங்க. இந்த பொண்ணு பார்த்து அப்படியே வந்து கோவப்படுது. அப்படியே இவங்க 2 பேரும் கொஞ்சம் க்ளோஸா வந்து இது பண்ணிக்கிறாங்க. இவளுக்கு அப்படியே எரிச்சலா வருது. "என்ன நீ இப்படியெல்லாம் நடந்துக்கிற?" கிஸ் பண்றத பார்த்துட்டு கேட்கிறா. "இங்க பக்கத்துல இருந்தேன்னா, என் மனசு சமைக்கவே விடாது. நீ கொஞ்சம் தள்ளி போய் உட்காரு" அப்படிங்கிறாங்க. "இப்படியெல்லாம் என்கிட்ட ஏதாவது பேசியிருக்கிறியா?" அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்கறா. "இங்க பாரு, நீ தான் இங்க இருக்கிற. நாங்களா உன்ன இருக்க சொல்றோம். சும்மா இது அதுன்னு பேசாத. உன்ன யாரு ஃபோர்ஸ் பண்ணா? நீ போ" அப்படிங்கிறாங்க. "சரி நாங்க குக் பண்றோம்" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு 2 பேரும் குக் பண்றாங்க. பியான்சி அப்படியே கோவமா உட்கார்ந்திருக்கிற மாதிரி வந்து திரும்பி உட்காந்துக்கிறா. ஹீரோயின பார்க்கறா, திரும்பி உட்காந்துக்கிறா. ஹீரோ கரெக்ட்டா வந்து, "இந்தா குக் பண்ணிட்டேன். டேஸ்ட் பண்ணி பாருங்கிற" மாரி சொல்றாங்க. "ஸ்மெல்லே சூப்பரா இருக்கு. நான் உங்களுக்கு ஊட்டி விடுறேன். நீங்க ஃபர்ஸ்ட்டு சாப்பிடுங்க" அப்படிங்கிறாங்க. இத பார்த்து அவ அப்படியே வயிறு எரியிறா. "இப்படியெல்லாம் நீங்க 2 பேரும் நடந்துக்கிறது எனக்கு ரொம்ப எரிச்சலா வருது" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "அப்படியா இருந்தா நீங்க இங்கேருந்து போ வேண்டியதுதானே. உங்கள யார் இங்க இருக்க சொல்றா?" அப்படிங்கிற மாரி வந்து அவங்க கேட்கறாங்க. அவ இதெல்லாம் பார்த்து ஏதாவது நியூஸ் போடுவா, அதனால தாங்கிறாங்க. அப்ப 2 பேரும் வந்து சோஃபால அப்படியே அவர் மேல ஹீரோயின் உட்காந்துருப்பாங்க. உட்காந்துட்டு அப்படியே 2 பேரும் கொஞ்சம் க்ளோஸா இது பண்ணுவாங்க. அப்ப ஹீரோயின் சொல்லுவாங்க, "இங்க பாரு ரொம்ப பக்கத்துல எல்லாம் வராத. எதுவும் பண்ணிறாத, பண்ணிறாதன்னு" சொல்லிட்டு அவங்க 2 பேரும் மெதுவா பேசுவாங்க. ஆனா கிஸ் பண்ணிப்பாங்க. அப்ப அப்படியே இவளுக்கு வந்து, "உங்கனால எனக்கு எப்பவுமே பிரச்சனை தான். நீங்க என்னமோ பண்ணி தொலைங்க. ஆனா உங்க 2 பேத்தையுமே நான் சும்மா விட மாட்டேன் பாரு" அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பொண்ணு கத்திட்டு அங்கருந்து வந்து போயிரும். போனதுக்கு அப்புறமா வந்து ஹீரோயின் வந்து பக்கத்துல உட்காந்துப்பாங்க. அவ போயிட்டா. அதனால இதுக்கு மேல வந்து உங்க கோல நீங்க அச்சீவ் பண்ணிட்டீங்க. அதனால இதுக்கு மேல நம்ம நடிக்க தேவையில்ல அப்படிங்கிற மாதிரி வந்து ஹீரோயின் வந்து சொல்லிருவா. அந்த டைம் பார்த்து ஹீரோயினுக்கு வந்து ஏதோ ஒரு கால் வரும். யாரோ வந்திருப்பாங்க போல. "சரி நான் வந்து உங்கள நாளைக்கு பார்க்குறேன்" அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு ஹீரோயினுமே வந்து அங்க இருந்து போயிருவாங்க எந்திரிச்சு. அப்ப ஹீரோ மட்டும் தான் வந்து உட்காந்துருப்பாரு. ஹீரோ வந்து ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. "உண்மையாவே என் ஃபீலிங் உனக்கு புரியலையா?" அப்படின்னு மாரி நெனச்சுட்டு இருப்பாரு.